முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட கொடுக்கப்படும். கூடையிலேயே கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. வந்தது வேற எதுக்கும் இல்ல. ஆமென். ஆவியானவர் வரும்போது ஆமென், அந்த எக்ஸ்பீரியன்ஸே அது விவரிக்க முடியாது, வர்ணிக்க முடியாது. அந்த டைமுக்காக ஜீசஸ் வெயிட் பண்ணார். இயேசு காத்திருந்தார். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்றார். அது வரைக்கும் வெயிட் பண்றார். அந்த டைம் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அந்த டைம்ல தான் என்ன நடக்குது அப்படின்னு ஆவியானவர் அப்படியே இறங்குறார். சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணும் போது கிஸ் பண்றார். இயேசுவின் மேல ஆவியானவர் இறங்கும் போது அப்பா பாசத்தை கொட்டுறார். நம்மளை எவ்வளவோ அவர் நேசிக்கிறார் என்பதின் அடையாளத்தில் பெரிய அடையாளம் ஒன்று இயேசுவை பிதா நமக்கு தந்தது. அதே போல இன்னொரு அடையாளம் தான் பரிசுத்த ஆவியை நமக்காக அனுப்பினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை அனுப்பினது பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட, பரிசுத்த ஆவியை அனுப்பினது இயேசுவுக்குள்ள நம்மை வாழ வைக்க. அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இயேசு சொன்னார், நானே சத்தியம். இயேசுவுக்குள்ள ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள கடைசி வரை இருக்கணும்னா அவனுக்கு யாருடைய சப்போர்ட் தேவை தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய. ஹோலி ஸ்பிரிட் இல்லாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியாது. 3.5 வருஷம் கூட இருந்த சீஷர்கள் ஒரு இரவுல 4 பேர் தடியோடு வந்தாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா அதே சீஷர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நின்ற போதிலும் 11, 12 பேரும் எழுந்து நிற்கிறாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதான் அவருடைய பவர், டுனாமிஸ் பவர். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். அவர் தேற்றரவாளன். நம்ம ஆவியானவர் டச் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசுறது மட்டும் கிடையாது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுல ஒன்றுதான் நம்மை தாண்டி ஒரு அழுக வரும். அது என்ன அழுக தெரியுமா? நம்ம சூழ்நிலை நினைச்சாலும் அழுவோம், அது கிடையாது. அந்த அழுக கிடையாது, இது நம்மளை தாண்டி வரும். அதுதான் அங்க என்ன நடக்குது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட இதை கேட்டுட்டு இருந்தேன். ஆண்டவரே, எதுக்கு அழுறேன்னு தெரியல ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு அழுக வரும், ஆனா இது உங்களை என்ன நடக்குதுன்னு தெரியல, என் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு இருக்கு ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் பேசினார், ஏய் நான் உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. அவர் தேற்றரவாளன். உன் சோலை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா? உன் ஸ்பிரிட்டுக்குள்ள நான் என்ட்ராகி, ஏன்னா உன் ஆத்மா அப்படி நொறுங்குண்டு இருக்கு, நான் உன்னை தேட்டிட்டே இருக்கிறேன், தேட்டிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நாம் தேற்றப்படுகிறோம். அதனால அப்படி விட்டு கொடுக்கணும். தூதன்ட்ட, அளக்கிற தூதன்ட்ட எசேக்கியேல் ஸ்டாப்னு சொல்லல. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். மேய்ப்பர் எண்ணெய் ஊத்தும் போது தாவீது ஸ்டாப்னு சொல்லல. நம்ம எல்லாம் தலைக்கு எண்ணெய் வைக்கும் போது போதும்னு சொல்லுவோம். முதல்ல எண்ணெயே வைக்கிறது கிடையாது. அப்புறம் கொஞ்சம் வாங்க, போதும் 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 போதும்.
ஆனா இங்கே தாவீதுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் போதும் சொல்ல மாட்டார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எசேக்கியேல் கூட போயிட்டே இருக்கிறார், ஒரு சத்தம் போடல. அளக்கட்டும் அளக்கட்டும், இன்னும் இன்னும். இந்த விஷயத்துல மட்டும் நமக்கு என்ன வந்துடவே கூடாது தெரியுமா? அப்பாடா, நான் 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசியாச்சு. பிறந்த குழந்தை ஆரம்பத்தில் அப்போ அப்பான்னு சொன்னோடனே நம்ம நினைப்போம் அது அப்பான்னு சொல்லுது. நான் அப்படிதான் நினைப்பேன், அப்பா அப்பான்னு சொல்லுவோம். அது அப்படி அப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் 20 வயசுலேயே அது அப்பா அப்பா இப்படி சொல்லிட்டு இருந்தனா வலிக்கும். ஆமே, இந்த அந்நிய பாஷை அது அது அந்த அவர் உள்ளிருந்து பேசுவார். ஆமே, இது மற்றவங்களுக்கு புரியாது. அதனாலதான் இதை நித்தம் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அந்த ஜாய் அது ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தர்றது. ஒரு புறம் அழுவோம், இன்னொரு புறம் உள்ளத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஐயோ, ஒருவேளை ஆவியானவர் என்ன தூக்கி எடுத்து அடிச்சு. உங்களுக்கு ஒரு பாதிப்பு வராது. நீங்களா மற்றவங்களை அடிச்சு அப்படிதான் பாதிப்பு வருமே தவிர அவர் தூக்கி எடுப்பா. அதை அவர்கிட்ட விட்டுருங்க, அவர்கிட்ட விட்டுருங்க. ஆவியானவர் ஆமே அலை அலையாய் வருவது உண்மை, ஆனால் அவர் அலைக்கழிக்க மாட்டார். அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்னன்னா, சிலரை பார்த்துட்டு அவங்களே எல்லாம் கை தூக்கும். ஒருவேளை இப்படி தூக்கி என்ன தொட்டு என்ன கரண்ட் அடிச்சிட்டுனா அதனால இல்லை. அவர் சகலத்தையும் ஒழுங்கும் கிரமமாய் பண்ணுகிறவர். ஆமென். அதனால அப்படி ஃப்ரீயா விட்டு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஃப்ரீயா. ஆமென். ரொம்ப ஒரு பெரிய இடத்துல உங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி ஃப்ரீயா நிக்க வச்சு இந்த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங் நடத்தணும்னு ஆசைப்பட்டாச்சுன்னா அவர் நிறைவேற்றுவாரு, சீக்கிரம் அதை நிறைவேற்றுவார். ஆனா என்னன்னா, அங்கேயும் மக்கள் வந்துருவாங்க. ஃப்ரீயா நிக்கலாம், ஒரு வாரம் நிக்கலாம், நீங்க அடுத்த வாரத்துல ஓடி வந்துருவாங்க. ஏன்னா ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார், மந்தையை பெருகிறது போல நான் மனிதர்களை பெருக பண்ணுவேன். இப்ப நம்ம வருவோம். ஆமே, நமக்கு இந்த ஃப்ரைடே வர இந்த பிரேயர் நடக்கும். தேர்ஸ்டே வரைக்கும் ஈவினிங் பிரேயர் உண்டு. ஃப்ரைடே ஈவினிங் கிடையாது, இன்னைக்கு ஈவினிங் 7 to 8:30 உண்டு. அப்படி தேர்ஸ்டே வியாழக்கிழமை வர மாலையிலும் கூட்டம் உண்டு. நம்ம குறிப்பாக இந்த நாட்களில் இதற்காக மட்டுமே ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் காண்பிக்கிற வசனங்களை முன்வைத்து ஜெபிக்க போகிறோம். அதனால அவருடைய நடத்துதல், அவர் எப்படி நடத்துகிறாரெல்லாம் தெரியல. ஆமே, அதனால நீங்க எப்பவுமே அந்த விழிப்போடு வாஞ்சையோடு, ஏன்னா ஆண்டவர் தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். ஸோ எனக்குள்ள தாகமே இல்லைன்னு எனக்கு தரவே மாட்டார். ஏன்னா அது ப்ரெஷியஸ் கிஃப்ட், சும்மா ஒரு கிஃப்ட் கிடையாது. அது ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப ப்ரெஷியஸ். அது எவ்வளவு ப்ரெஷியஸ்ன்னு பார்க்கணும்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், செலக்ட் பண்ணி நிரப்புவார். 100ல் 1, வம்சத்துல 1, ஊர்ல 1, வம்சத்துல 2, இப்படிதான் தெரிஞ்செடுத்து. அதுவும் இன்னொருத்தனை நிரப்புறாருன்னா ஒருத்தனை விட்டு விலகித்தான் நிரப்புவார். சவுல நிரப்புறாரு, சவுல் மேல இறங்குறாரு. அடுத்து தாவீதை நிரப்பணும். இங்கிருந்து இப்படி இருந்த நிலையில தீர்க்கதரிசிகள் மேல இறங்கினார், சில ராஜாக்கள் மேல இறங்கினார். எல்லா ராஜாக்கள் மேல சில ராஜாக்கள், ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகள், இப்படி ஒரு சிலர் நியாயாதிபதிகள்,
இவங்க மேலாம் ஆவியானவர் இறங்கினார். ஆனா இயேசு வந்ததுனால கொடுக்கப்பட்ட ப்ராஃபஸி என்ன அப்படின்னா, மாம்சமான யாவர் மேலும் ஹalleluya. எல்லாரும் சத்தமா ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ், இயேசுதான், இயேசுதான். ஆமென். நம்ம எல்லாம் ராஜாக்களா, ஆசாரியர்களா இல்ல, ஆனா அவர் ஆக்கிட்டார். அது